இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும் இருந்தால் ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, அதாவது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும். இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அல்லாஹ் வெளியே வந்த உடனே தாய்ப்பாடை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? பள்ளி இல்லாத நேரம், குடல்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம், உங்க கிட்னியை இயங்க வச்சு, ஹார்ட் இயங்க வச்சு, இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி ரஹ்மான். ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கமானவன். ஒருத்தவங்க கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் பேசினாலும் எவ்வளவு தூரம் புரிய வச்சாலும் அவங்களுக்கு நம்மள புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசையும் ஒரு இன்டென்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த புரிதல் இருக்கும். அவங்களுக்கு மனசுல இன்னாரோட எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தா தானே நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ அந்த ஆசையே அங்க இல்லாத போது நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா? டவுட்ஃபுல் தான். இப்படி ஒரு வரிகள் கூட உண்டுல்ல, சில பேருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா இன்னும் சில பேருக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்மளோட சைலன்ஸ் கூட அவங்களால ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்க முடியும். சோ ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும். ஸையனலஹும் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான். ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும், தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும், தினமும் ஒரு பெண்ணோடி உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் யார் இந்த பாவத்தை செய்வார்களோ, நாளைக்கு மஹ்ஷரில் எழுந்து வரும் பொழுதே அதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வார்கள். அஸானி, விபச்சாரன் வருகிறான். கொஞ்சம் யோசித்துப்பார். நாளைக்கு என் நபி நிற்பார். நாளைக்கு எங்கள் நபி உருவாக்கிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களினுடைய தாய் ஹதீஜா, எங்களினுடைய தாய் ஆயிஷா, எங்களினுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுக்கு முன்னால் மக்கள் யார் இந்த விபச்சாரம் செய்வார்களோ வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன். விபச்சாரியே நீ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொண்டது. திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்லுகிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். எவன் விபச்சாரம் செய்தானோ விபச்சார நிலையில் அவன் மரணித்தால் அவன் மூமின் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ் திருக்குர்ஆனில் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே. கண்ணால் பார்க்காதீர்கள், கண் செய்கிற விபச்சாரம். கையால் தொடாதீர்கள், கை செய்கிற விபச்சாரம். அந்நிய பெண்ணோடு அமர்ந்திருக்காதீர்கள், மூன்றாவது நபராக சைத்தான் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்நிய பெண்ணை தன்னுடைய சகோதரியை போல பார்க்காமல், தன்னை பெற்ற தாயை போல பார்க்காமல், தன்னுடைய உடன் பிறந்த மகனை போல பார்க்காமல், அந்நிய பெண்ணை உல்லாசமாக அனுபவித்து இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்தார்களே ஆண்களும் பெண்களும். இந்த உலகத்தில் தன்னுடைய இச்சையை முறைகேடான அடிப்படையில் தீர்த்தார்களே அந்த ஆண்களும் பெண்களும். அல்லாஹு அக்பர். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சிகள் இப்படிப்பட்ட கர்ணகொடூரமான காட்சிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க கல்பை நீங்க கொடுக்கணும். அதனால தான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறத பத்தி நான் பயான் பண்ணியதுக்கு எனக்கு எழும்ப இயலாது.
நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எழும்பல. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்ததுக்கு பாருங்க, அந்த காதல் எப்படி ஒரு காதலன் காதலிட்டு இருந்து ஒரு மிஸ்கோல் வந்த எழும்பி பார்ப்பாரோ, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த உடனேயே இரவுடைய கடைசி பகுதி, இரவுடைய முற்பகுதியில் ஷைத்தான்கள் எழும்பி இருப்பார்கள், மோமின்கள் உறங்கி விடுவார்கள். இரவுடைய கடைசி பகுதி ஷைத்தான்கள் ஆங்காங்கே விழுந்து விடுவார்கள், கிளப்புகளிலும் அங்கும் இங்கும். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் இரக்கத்தை காட்ட. என் அடியார்கள் என்னிடம் கேட்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் உண்மையாக இரவிலே கட்டுமையான தூக்கம் போகிற அந்த பகுதி எழும்பினால் தலை வலிக்கும். அற்புதமான மனைவி, அன்பான மனைவி, நல்ல மெட்ரஸ்களோடு நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக எழும்பினால் அவருடைய கல்வை இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறார். அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கு எதிராக துஆ செய்தாலும் அல்லாஹு தஆலா உடனே கபூல் செய்கிறார். எனவே நாம் அனைவரும் நம்முடைய பெற்றோருடைய துஆவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் இரத்தத்தில் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிற அந்த குளம் முழுக்க, அந்த ஆறு முழுக்க வெறும் இரத்தமாக இருக்கின்றது. அதில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறான். அவன் கரையிலே மெல்ல 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 நீந்தி வரும் பொழுது கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு மனிதன் கையில் மிகப்பெரிய கல்லை எடுத்து அவனை ஓங்கி ஓங்கி எரிந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன ஒரு இரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்தி கொண்டிருக்கிறானே, கரை சேர முடியாமல், இவன் என்ன பாவம் செய்தான் என்று கேட்கப்பட்டது. மீண்டும் என்னோடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்கே இரும்பால் ஆன, பித்தாளையால் ஆன நகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நகத்தை வைத்து அந்த மனிதன் தன்னை கீறி கிழித்துக் கொண்டே இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க சகிக்க முடியவில்லை. இது என்ன கொடுமை, இது என்ன கபூர். அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றியடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபூரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்துணை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகத் ஊஹி, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகி தஅவத்